அடுத்த 3 மணி நேரத்திற்கான முன்னறிவிப்பை தற்போது வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட 8 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் தற்போது அது மேலும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவலுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி விவரம் என்ன? தேவபிரியன், வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த பெஞ்சல் புயல் காரணமாக தொடர்ந்து சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் கனமழையானது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமை அடுத்த 3 மணி நேரத்திற்கும் நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது நம்ம இணையதள வரைகலை மூலமாக பார்க்கலாம். தொடர்ந்து மேகக்கூட்டங்கள் கரையை நோக்கி வந்த வண்ணமே இருக்கின்றன. இங்கே இருக்கக்கூடிய அந்த பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் தான் தற்பொழுது சென்னைக்கு மிக அருகாமையில் வந்திருப்பதன் காரணமாகத்தான் தொடர்ந்து சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் கனமழையானது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. அந்த வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த பெஞ்சல் புயலானது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் வடக்கு வடமேற்கு திசையில் கீழிருந்து மேல் நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் தற்பொழுது நேற்று இரவிலிருந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கீழ் நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. புயலினுடைய அந்த திசையில சற்று சிறிய மாறுபாடு இருக்கிறது. அதன் காரணமாக அதனுடைய வேகமும் நேற்று இரவிலிருந்து மிக குறைவான வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருந்தது. தற்பொழுது அதனுடைய வேகம் அதிகரித்திருக்கிறது. 12 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த புயலானது மேற்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்ந்து கரையை நோக்கி மெல்ல நகர்ந்து வர அதாவது தற்பொழுது 150 கிலோமீட்டர்லிருந்து 180 கிலோமீட்டர் வரைக்கும் மிக அருகாமையில் இருக்கிறது. அதனுடைய கண் பகுதி தான் 150 கிலோமீட்டர். மற்றபடி அதனுடைய வெளிவட்டார பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி சென்னைக்கு, அந்த சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களுக்கு மிக அருகில் இருக்கிறது. அதன் காரணமாக காற்றினுடைய வேகமும் படிப்படியாக அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மழையினுடைய வேகமும் மழையினுடைய அடர்த்தியும் படிப்படியாக அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 3 மணி நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தால் 15 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நிலைமை அடுத்த 3 மணி நேரத்திற்கும் தொடரும் என்பதுதான் நம்ம இங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த முப்பரிணாம ரேடார் புகைப்படம் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே நவுகாஸ்ட் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமுதல் மிக கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் தான் அடுத்த 3 மணி நேரத்திற்குள்ளாக முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த 3 மணி நேர நிலவரப்படி தான் மிக கனமுதல் மிக கனமழை. அடுத்த 3 மணி நேரத்திற்கு இந்த பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை மேகங்கள், மிக மிக அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த மேகங்கள் அடுத்த 3 மணி நேரத்திற்கு நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அடுத்த இன்று மதியத்திலிருந்து மாலை நள்ளிரவு வரை சென்னைக்கு கனமுதல் மிக கனமழை, ஒரு சில சமயங்களில் அதி கனமழை கூட பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையை தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து கிடைக்க பெற்றுக் கொண்டே தான் இருக்கிறது. இன்னைக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் ஆகிய பகுதிகளில் எல்லாத்திலுமே இன்றைய தினம் மிக கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி டெல்டா மாவட்டங்களில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக டெல்டா மாவட்டங்களில் கனமழையானது கொட்டி தீர்த்தது. அந்த புயல் அந்த இலங்கையை ஒட்டி இருக்கும் பொழுது டெல்டா மாவட்டங்களில் அதிகப்படியான மழைப்பொழிவை உருவாக்குச்சு. தற்பொழுது சற்று வடக்கு வடமேற்கு திசையில் மேல் சென்னைக்கு மிக அருகில் வந்திருப்பதன் காரணமாக சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தற்பொழுது கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க, இன்று மதியம் புயல் கரையை கடக்கும், மாலைக்குள்ளாக முழுவதுமாக கரையை கடந்துவிடும் என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருந்த அறிவிப்பில் கிடைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் புயலினுடைய வேகம் குறைவு. அதன் காரணமாக இன்று மாலை அல்லது இரவு வரைக்கும் அந்த புயல் கரையை கடப்பதற்கான நிகழ்வு நடைபெறும். புயல் கரையை கடக்கும் பொழுதும் அதிகப்படியான மழை கொட்டி தீர்க்கும். காற்றினுடைய வேகமும் 60லிருந்து 70 கிலோமீட்டர், ஒரு சில சமயங்களில் 90 கிலோமீட்டர் வரைக்கும் காற்றினுடைய வேகம் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாங்க. தேவப்பிரியா, கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தற்போது சென்னையில் பல பகுதிகளில் கனமழை பதிவாகி வருகிறது. தொடர்பான தகவலுக்கு நன்றி சடையாண்டி.